அந்த காலத்தில் நீங்கள் பதவி ஏற்றுக்கணும், மன்னராக பதவி ஏற்றுக்கணும் அப்படின்னா, மன்னருக்கு பதவி ஏற்பாங்க இல்லையா, அப்படி ஏற்றுக்கணுன்னா முடி இந்த ஷோல்டருக்கு கீழே வளர்ந்துருந்தால் தான் அவருக்கு மன்னர் பதவி கொடுப்பாங்க. மன்னராக அதுக்கு அப்போ தான் அவர் கரெக்டாக ஆகுறாருன்னு அர்த்தம். கிரீடத்தை வைக்கணும்னா ஷார்ட்டாக வச்சுருந்தாலாம் கிடையாது, அவருக்கு முடி வளரணும் அந்த மன்னருக்கு. இவ்வளவு சம்பிரதாயங்கள் இருந்தது முடிக்கு. அப்போ அதனால தான் அந்த முடி சார்ந்த மன்னரும் அப்படின்ற வார்த்தை கிரீடரில் தலைமுடி சூடா மன்னன் கூட நிறைய கேள்வி அந்த வார்த்தை. ஏன்னா முடிக்கு அவ்வளவு இன்னும் பேசிக்கிட்டே போகலாம். இன்னும் கூட நான் தான் சொன்னேன், இதுவே டைம் நம்ம டியூரேஷன் டைம் அதிகமாக இருக்கும். அவ்வளவு கொடுத்தாங்க அந்த காலத்தில். இன்றைக்கும் பெண்கள், அதாவது இவர் அபிராமி பட்டர் கூட அம்பாலை வர்ணிக்கும் போது முடியை கூந்தலை வர்ணிச்சதாக வரலாறு சொல்லுது. வர்ணிக்கும் போது முடி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. கருங்கூந்தல் நிறைய போகுது. சித்தர்கள் பேசுனதும் கூந்தலை வரைஞ்சிக்காங்க. கூந்தலை இப்படி வச்சுக்கங்க, இப்படி பராமரிங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணக்கூடாது, இதை செய்யலாம், அதை செய்யக்கூடாதுன்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது பெண்களுடைய கூந்தலுக்கு.